मेरी तरफ से मेरे यूट्यूब भाई बहन को रक्षाबंधन की बधाइयाँ. என் சார்பாக என் யூடியூப் பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு ஹாப்பி ரக்ஷாபந்தன். இது ஒரு கவிதை. பையா அப்படின்னு ஒரு சிஸ்டர் பையாவுக்காக சொல்கிறாங்க, அதாவது பிரதருக்காக சொல்கிறாங்க. தும் ஜியோ ஹசாரோ சால், நீங்கள் 1000 வருஷம் வாழ வேண்டும். மிலே சக்ஸஸ் துமே ஹர் பார், எப்போவுமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க வேண்டும். खुशियों की हो तुम्हें बौछार, சாரல் போல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதாவது புண்ணு புண்ணுன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்லங்க, தொண்ணு பெய்யும்ல, அதுக்கு அந்த மலைக்கு பேர் தான் பௌச்சார். அந்த மாதிரி சந்தோஷம் எப்போவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. யஹி துவா ஹம் கர்த்தே ஹேன் பார் பார், இந்த பிரார்த்தனையை தான் நாங்கள் எப்போவும் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த துவா அப்படிங்கிறது பிரார்த்தனை, வேண்டுதல் ரெண்டுத்துக்குமே வரும். ஹாப்பி ரக்ஷாபந்தன் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ கதைக்குள்ளே போகலாம். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி லேர்னிங் வீடியோ வாரத்தில் 2 போட்டுட்ருக்கேன். நான் சரளமாக பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இது லாஸ்ட் பார்ட்டு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லவ் ஸ்டோரி கண்டிப்பாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். ஒரு கேள்வியும் கேட்பேன், அதுக்கும் பதில் சொல்லிடுங்க. तो फुटबॉल खेलने जाती है, तो वहाँ खेलते समय उसको बहुत पहले से, मतलब स्कूल के टाइम से ही एक दोस्त था उसका, मतलब उसकी लड़की का एक फ्रेंड था, लड़का बॉयफ्रेंड मतलब. लेकिन दोनों एक दूसरे से प्यार नहीं करते थे, मगर अच्छे दोस्त थे, पक्के वाले दोस्त थे दोनों. तो फिर वो मतलब इसका साथ देता है कि वो लड़की पहले की तरह फुटबॉल खेलने जाती है. இந்த ஃபஸ்ட்டு வரியில் இருக்கிறத வந்து கட் ஆயிடுச்சுங்க. நான் பேசியிருந்தேன், பட் இதில் எடிட்டிங்கில் கட் ஆயிடுச்சு. ஸோ वो लड़की पहले की तरह அப்படின்னா அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு இருந்தது போலவே, ஃபஸ்ட்டு மாதிரியே அப்படின்னு அர்த்தம். பெஹ்லேக்கி தரன்றது ஃபஸ்ட்டு இருந்தால அந்த மாதிரியே அப்படின்னு அர்த்தம். ஃபுட்பால் खेलने जाती है, ஃபுட்பால் விளையாட போகிறாள். तो उसको बहुत पहले से, அப்போ அவளுக்கு ரொம்ப முன்னாடி இருந்தே, மத்லப் அதாவது ஸ்கூல் கே டைம் சே ஹி, ஸ்கூல் டைமில் இருந்தே, ஏக் தோஸ்த் தா, ஒரு நண்பன் இருந்தான். மத்லப் உஸ் லடுக்கி கா वो ஃப்ரெண்ட் தா, அதாவது அந்த பொண்ணுக்கு அவன் ஃப்ரெண்டாக இருந்தான். தோஸ்த் ஃப்ரெண்டு சேம் தான், என் வாயில் அது 2 டைம் வந்துருச்சு. பாய் ஃப்ரெண்ட் லேக்கின் ஏக் தூசரே சே वो प्यार नहीं करते थे, பாய் ஃப்ரெண்ட் தான், ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் அவங்க லவ் பண்ணவில்லை. மகர் அச்சே தோஸ்த் தே, ஆனால் நல்ல நண்பர்கள். பக்கே வாலே தோஸ்த் தே, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஃபிர் தோ மத்லப் அப்படின்னா ஃபிர் அப்புறம், அப்போது அதாவது அப்படின்னு அர்த்தம். இஸ்கா சாத் தேத்தா ஹை கி அப்படின்னா அவளுக்கு, அதாவது சப்போர்ட்டாக இருக்கிறான். சாத், இந்த இடத்துல சாத் அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கிறது. சில இடத்துல சாத் அப்படிங்கிறது கூட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து சப்போர்ட்டாக, சாத் தேத்தா ஹை அப்படின்னா சப்போர்ட்டிங் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது. அப்போ அந்த பையன் வந்து சப்போர்ட் பண்ணுறான். साथ देता है कि कोई बात नहीं, तू अपनी ज़िंदगी जी सकती है. तो कुछ दिन ऐसे बीतता है, फिर 1 महीने के बाद वो लड़का, मैं एक बात बोलना चाहता हूँ, ऐसा बोलता है. तो फिर ये लड़की पूछती है क्या बात है, तुम बुरा तो नहीं मानोगे, ऐसा वो लड़का पूछता है. तो ये लड़की बोलती है नहीं, बुरा नहीं मानूंगी, बताओ तो सही. साथ देता है कि कोई बात नहीं, சப்போர்ட்டாக இருக்கிறான். அவன் சொல்கிறான் கோய் பாத் நஹி அப்படின்னு, எந்த பிரச்சனையும் இல்லை, பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். தூ அப்னி ஜிந்தகி ஜீ சக்தி ஹை அப்படின்னா நீ உன் வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆறுதலாக சொல்கிறாங்க. பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்து நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ குச் தின் ऐसे ही बीतता है அப்படின்னா அப்போது
கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போகுது, கடக்குது அப்படின்னு அர்த்தம். एक महीने के बाद ஒரு மாதத்திற்கு பிறகு वो लड़का அந்த பையன் मैं एक बात बोलना चाहता हूँ அந்த பையன் சொல்கிறான். मैं एक बात बोलना चाहता हूँ நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். चाहता हूँ बोलना चाहता हूँ அப்படின்னா சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ऐसा बोलता है அப்படி சொல்கிறான். तो फिर ये लड़की पूछती है அப்போ அந்த பொண்ணு கேட்குறா क्या बात है என்ன விஷயம். तुम बुरा तो नहीं मानोगे நீ தப்பா எடுத்துக்க மாட்டல. புரா தோ நஹி மானோகேனா தப்பா எடுத்துக்க மாட்டல அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ऐसा वह लड़का पूछता है அப்படி அந்த பையன் கேட்குறான். நஹி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இல்லை புரா நஹி மானூங்கி தப்பா நினச்சிக்க மாட்டேன். பத்தாவோ தோ சஹி சொல்லுங்களேன் அப்படின்னு அர்த்தம். பத்தாவோ தோ சஹி அப்படின்றது சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம ஒரு எழுத்து சொல்லுவோம்ல, சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பத்தாவோ தோ சஹி சொல்லு, நான் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன் சொல்லு சும்மா அப்படின்ற மாதிரி அர்த்தம் பத்தாவோ தோ சஹி அப்படிங்கிறது. सही आखिर बात क्या है. तो वो लड़का बोलता है मैं तुमसे प्यार करता हूँ और आज नहीं कई सालों से तुमसे प्यार करता हूँ. तो वो लड़की सोच में पड़ जाती है, क्यों नहीं बोले मुझे, इतने दिनों से क्यों नहीं बोले. अब मैं डाइवर्स हो गया मेरा इसलिए बोल रहे हो. तो वो लड़का बोलता है नहीं मैं बोलने ही वाला था. போலோ தோ சஹி ஆகிர் பாத் கியா ஹே என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் அது. तो वो लड़का बोलता है அப்போ அந்த பையன் சொல்றான். मैं तुमसे प्यार करता हूँ நான் உன்னை லவ் பண்றேன். और आज नहीं அப்புறம் இன்று கிடையாது இன்னைக்கு கிடையாது. கை சாலோ சே எத்தனையோ வருடங்களா அப்படின்னு அர்த்தம். तुमसे प्यार करता हूँ உன்னை லவ் பண்ணுறேன். तो वो लड़की सोच में पड़ जाती है அப்போ அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறா. என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. இத்தனை தினோं से क्यों नहीं बोले मुझे அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. இவ்வளோ நாளா ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு. अब मेरा डिवोर्स हो गया है इसलिए बोल रहे हो இப்போ எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நீ சொல்கிறியா அதனால் சொல்கிறியா அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பையன் சொல்கிறான் மே போல்னே ஹி வாலா தா கி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நான் சொல்லலான்னு தான் இருந்தேன். पहले तुम खेल कूद में इतनी व्यस्त रहती थी, बिजी रहती थी, मैंने सोचा कि तू अपने आप कोई मतलब मंजिल पाएगी, कुछ हासिल करेगी, सफलता पाएगी, तब मैं प्रपोज करूँगा, इसलिए मैं इतने दिनों से नहीं बोला. तो फिर वो लड़की बोलती है कहीं दया करके तो नहीं आया ये प्यार. वो बोलता है नहीं पहले तुम खेल कूद में इतनी व्यस्त रहती थी அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ விளையாடுவதில் இவ்வளோ பிஸியாக இருப்ப, ரொம்ப பிஸியாக இருப்ப, இவ்வளோ பிஸியாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. கேல் கூத் அப்படிங்கிறது வந்து விளையாட்டு. கேல் அப்படின்னாலும் விளையாட்டு தான், கேல் கூத் அப்படின்னாலும் விளையாட்டு தான். சரிங்களா. பெஹலே அப்படின்றது ஃபஸ்ட்டு, இத்னி வியஸ்த் அப்படின்னா இவ்வளோ பிஸியாக இருப்ப. மேனே சோச்சா கி நான் யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா அந்த கீ அப்படின்றது ஹிந்தியில் எல்லா இடத்துலையுமே வருங்க, தமிழில் சொல்ல மாட்டோம். பட்டு அந்த கீ எங்கெல்லாம் வருதோ அங்கே என்ன நினச்சேன், என்னவென்றால் அப்படின்னு அர்த்தம். அவங்க நான் என்ன நினச்சேன்னா அப்படின்னு அர்த்தம். மேனே சோச்சா கி நான் யோசித்தேன் என்னன்னா पहले तुम खेल कूद में इतनी व्यस्त रहती थी ஃபஸ்டெல்லாம் நீ விளையாடுவதில் இவ்வளோ பிஸியாக இருப்ப. मैंने सोचा कि நான் யோசித்தேன் என்னன்னா தூ கோய் மஞ்சில் பாயேகி நீ ஒரு இலக்கை அல்லது லட்சியத்தை அடைவாய். குச் ஹாசில் கரேகி ஏதாவது சாதிப்ப. சஃபல்தா பாயேகி வெற்றி பெறுவ. தப் மை ப்ரப்போஸ் கருங்கா அப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் யோசித்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே தமிழில் வந்து லாஸ்ட்டில் வரும். ஹிந்தியில் ஃபஸ்ட்டே மை சோச்சா அப்படின்றது வந்துடுது. அப்படி தான் வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. इसलिए मैं इतने दिनों से नहीं बोला
அதனால் இவ்வளோ நாளாக நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. तो फिर वो लड़की बोलती है அப்போது அந்த பொண்ணு அப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறாள், कोई दया करके तो नहीं आया ये प्यार. அதாவது பாவம் பார்த்து வரவில்லையே இந்த லவ் வந்து, இறக்கப்பட்டெல்லாம் வரலையில, தயா அப்படிங்கிறது இறக்கப்பட்டெல்லாம் வரலையில, பாவம் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டு வரலையே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். वो बोलता है नहीं. அந்த பையன் சொல்கிறான் இல்லை அப்படின்ட்டு. बोलता है नहीं, मैं जिस दिन बोलने वाला था आपकी मम्मी से, मैं आज के बात करने वाला था कि आपकी बेटी मुझे बहुत पसंद है, तो उसी दिन तेरी मम्मी ने बता दिए, आपकी मम्मी ने बता दिए कि शादी तय हो गया है, अगले महीने में शादी है. तो मैं किस मुंह से बताता कि मैं तुझसे प्यार करता हूँ. मैं जिस दिन बोलने वाला था तेरी मम्मी से मैं आकर बात करने वाला था कि அப்படின்னா, நான் என்னைக்கு பேசலான்னு இருந்தனோ, உங்கள் அம்மா கிட்ட வந்து பேசலாம்னு இருந்தனோ அன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். கி ஆப்கி பேட்டி முझे बहुत पसंद है, உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலான்னு இருந்தனோ அப்படின்னு அர்த்தம். முன்ன பின்ன வருங்க, நம்ம புரிஞ்சுக்கிறணும், அவ்வளோதான். இது மொத்தமாக என்ன அர்த்தம்னா, என்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்ட உன் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலான்னு இருந்தனோ அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஹிந்தியில் பாருங்கள் எல்லாமே முன்ன பின்ன தான் வருது. பட்டு அதுதான், வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி நம்ம பேசணும். தமிழ் வார்த்தையை ஹிந்திக்கு கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி ஹிந்தி வார்த்தைகளை தமிழுக்கு கொண்டு போனாலும் நம்மளுக்கு அந்த அந்த புரிதல், அந்த அர்த்தம் வந்து வித்தியாசமாக வரும். तो उसी दिन तेरी मम्मी ने बता दिए कि அப்படின்னா, அப்போது அதே நாள், நான் என்னைக்கு வந்தனோ சொல்லியிருக்கோம்ல மேலே, அதே நாள் உன் அம்மா வந்து பத்தாதியே கி சொல்லிட்டாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் அந்த கி. ஷாதி தய் ஹோ கயா ஹே அப்படின்னா மேரேஜ், திருமணம். ஷாதி அப்படின்றது மேரேஜு, திருமணம். தய் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு அவங்க சொன்னதாக அவங்க சொல்கிறாங்களாம். இவங்க போய் நான் பேசலாம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ உங்கள் அம்மா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அகலே மஹீனே ஷாதி ஹை, அடுத்த மாதம் மேரேஜ் இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டாங்களாம். तो मैं किस मुँह से बताता कि मैं तुझसे प्यार करता हूँ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மொத்தமாக சேர்ந்துறதுக்கு, இப்படி சொன்னதுக்கப்புறம் நான் எந்த வாயால் சொல்லுவேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு, அப்படி அர்த்தம். ये मेरी भावनाएं मैंने अपने आप को दबा के, अपने आप में ही दबा के मैं वापस चला आया. मुझे बहुत दुखी हुआ उस दिन से कि मैंने तुझे पहले क्यों नहीं बताया, लेकिन क्या करे, शायद मैंने सोचा कि शायद मेरी किस्मत में ही तू नहीं थी, इसलिए मेरे भावनाओं को अपने आप में ही दबाकर मैं वापस चला आया. இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு சென்டென்ஸ் வரும். என்ன அப்படின்னா, அதனால் என் உணர்வுகளை அப்னே ஆப்மே அப்படின்னா தனக்குள்ளேயே தபாக்கர் அமுக்கிட்டு, அதாவது அடக்கி வச்சுட்டு, மே வாபஸ் சலா ஆயா நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஒரே ஷாட்டில் ஒரு ஸ்டோரி முழுவதும் சொல்லிடுவேன். அதனால் கொஞ்சம் உளருவேன். அதை நான் திரும்பவும் சொல்கிறப்ப நானே மறந்துடுவேன் என்ன சொன்னேன் அப்படின்றத. அதனால் நான் எதையுமே கட் பண்ணுறதே இல்லைங்க. என்ன பேசணுன்னோ எல்லாத்தையுமே போட்டு விட்டுறது. லைட்டாக கொஞ்சம் சொதப்புச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிச்சத்தை சொல்கிறேன் நான். முझे बहुत दुख हुआ उस दिन से அப்படின்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வலிச்சது, வலி கஷ்டம்னு சொல்கிறோம்ல நம்ம, வருத்தப்படுவது, அது வருத்தமாக இருந்துச்சு அந்த நாளில் இருந்து. உஸ் தின் சே அந்த நாளில் இருந்து. கி என்னன்னா, மேனே துஜே பெஹலே கியூ நஹி பத்தாயா, நான் உன்னிடம் ஏன் முதல்லையே சொல்லலை அப்படின்னு வருத்தப்பட்டானாம். லேக்கின் கியா கரே, ஆனால் என்ன பண்ணுறது. मैं सोचा कि शायद நான் யோசித்தேன், ஒரு வேளை
மேரே கிஸ்மத் மே ஹி தூ நஹி थी அப்படின்னா ஒரு வேளை என் தலையெழுத்துலேயே நீ இல்லை போல அப்படின்னு அர்த்தம். இந்த கிஸ்மத் அப்படின்றதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. அதிர்ஷ்டத்துக்கும் சொல்லுவாங்க, யோகத்துக்கும் சொல்லுவாங்க, நல்ல நேரத்துக்கும் சொல்லுவாங்க. அச்சா கிஸ்மத் நல்ல நேரம், நல்ல அதிர்ஷ்டம். கெட்ட கிஸ்மத் அப்படி புரா கிஸ்மத் அப்படின்னா கெட்ட நேரம், கெட்ட விதி, கெட்ட தலையெழுத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரானா, என் தலையெழுத்துலேயே நீ இல்லை அப்படின்னு ஒரு வேளை இல்லை போல அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. वो बोलती है कि मैं लड़की जैसी तो दिखती नहीं हूँ, मैं लड़की जैसे मेरा कोई भी चाल चलन नहीं है, मैं तो लड़कों जैसा दिखती हूँ, तो तुम्हें कैसे पसंद आया? मुझे शरीर देख के नहीं तुम्हारा मन देख के पसंद आई तू, ऐसा बोलते हैं वो। मुझे तेरी हर हरकतें पसंद है। वो लड़की बोलती है कि मैं लड़की जैसी तो दिखती नहीं हूँ. அந்த பொண்ணு சொல்கிறா என்னன்னா, நான் பொண்ணு மாதிரியே பார்க்கறதுக்கு இல்லையில அப்படின்றா. திக்தி நெய்யும் அப்படின்னா பார்ப்பதற்கு பொண்ணு போல இல்லையில அப்படின்னு அர்த்தம். மேரி லட்கி ஜெய்சி கோய் பி சால் சலன் நஹி ஹே அப்படின்னா என்னுடைய நடவடிக்கை பெண்களை போல இல்லையே அப்படின்றாங்க. நடவடிக்கை அப்படின்னு சால் சலன் அப்படின்றது நடவடிக்கை. என்னன்னா இது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, அதனால தான் அவங்களுக்கு டைவர்ஸே ஆகிருக்கு. நீ பொண்ணு மாதிரியே இல்லை, நீ அழகாகவே இல்லை. ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் கேர்ள் அப்படின்றதால அவங்க உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக பெண்மை இல்லாமல் பார்க்குறதுக்கு ஆண்கள் போலவே இருந்திருக்கு. அதனால் அந்த ஆளுக்கு பிடிக்காம டைவர்ஸ் கொடுத்துட்டான். இப்போ அதே கேள்வியை இங்கேயும் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து திரும்பவும் தப்பு செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக. மை தோ லட்கோ ஜைசா திக்தி ஹூம், நான் பசங்களை போலலாம் தெரிவேன், அதாவது பார்ப்பதற்கு பசங்க போலலாம் இருப்பேன் அப்படின்றாங்க. தோ துமே கேசி பசந்த் ஆயா, அப்போ உனக்கு எப்படி பிடிச்சது அப்படின்னு கேட்குறாங்க. முஜே ஷரீர் தேக்கே நஹி மன் தேக்கர் பசந்த் ஆயி தூ அப்படின்றாங்க. அப்படின்னா சரீர் அப்படின்றது உடம்பு, உன் உடம்பை பார்த்து எனக்கு பிடிக்கல, உன் மனதை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசே போல்தே ஹே வோ, இப்படி சொல்கிறாங்க அவங்க. முஜே தெரி ஹர் ஹர்கத்தே பசந்த் ஹை, எனக்கு உன் ஒவ்வொரு செயலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ऐसी है मैं वैसे ही तुम्हें पसंद करता हूँ, तुम्हें सजने संवरने की कोई ज़रूरत नहीं है, तुम ऐसे ही बहुत सुंदर हो। ये सुन के वो उसको रोना आ जाता है। फिर वो घर जाती है, अपनी माँ को बोलती है कि ऐसी ऐसी बात है, तू जैसी है मैं तुम्हें वैसे ही पसंद करता हूँ அப்படின்னா நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே தான் உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைசேஹி அப்படின்னா அப்படியே, ஜெய்சின்னா எப்படியோ எப்படி இருக்கியோ அப்படின்னு அர்த்தம். பசந்த் அப்படிங்கிறது பிடிக்கிறது, பிடிச்சிருக்கு. துமே சஜ்னே சவர்னேக்கு கோய் ஜரூரத் நஹி ஹே அப்படின்றாங்க. சஜ்னா சவர்னா அப்படின்னா உன்னை அலங்கரித்து கொள்ளுவதற்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்றாங்க. நீ அப்படியே அழகாக தான் இருக்க, நீ வந்து தன்னை அலங்கரித்து கொள்வதற்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. தும் ஐசே ஹி பஹுத் சுந்தர் ஹோ, நீ அப்படியே அழகாக தான் இருக்க. ஏ சுன்கர் உஸ்கோ ரோனா ஆ ஜாத்தா ஹே, இதை கேட்டுட்டு அவளுக்கு அழுக வந்துடுது. ஃபிர் वो घर जाती है, அப்புறம் அவள் வீட்டுக்கு போகிறா. अपनी माँ को बोलती है, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா. கி என்னன்னா ஐசி ஐசி பாத் ஹே, இப்படி இப்படி விஷயம் அப்படின்றதுக்கு அர்த்தம். அந்த ஐசிஐசி அப்படிங்கிறது இப்படி இப்படி விஷயம் இப்படி இப்படி அப்படின்றப்ப ஐசிஐசி பாத் ஹே அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறது. तो आप बताओ आपकी क्या राय है? तो उसकी मम्मी बोलती है मैंने जो फैसला की थी वो तो गलत साबित हो गया है, अब तू ही फैसला करेगी, तेरी फैसला मुझे मंजूर है, ऐसा वो बोलती है उसकी मम्मी. तो वो बोलती है मुझे वो लड़का बहुत पसंद है. फिर तो आप बताओ आपकी क्या राय है அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ராய்க்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. கடுகுக்கும் ராய் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆப்கா கியா ராய் ஹே ஆப்கி கியா ராய் ஹேன்னா உங்கள் கருத்து என்ன அப்படின்னு அர்த்தம். அப்போது சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. तो उसकी मम्मी बोलती है, அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, मैंने जो फैसला की थी वो गलत साबित हो गया,
நான் என்ன முடிவு பண்ணியிருந்தேனோ அது தவறானது என்று நிரூபணம் ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். சாபித் அப்படின்றது நிரூபணம் ஆகிவிட்டது. அப் தூ ஹி ஃபேஸ்லா கரேகி, இப்போ நீ தான் முடிவு பண்ணணும். தேரி ஃபேஸ்லா முஜே மஞ்சூர் ஹே, உன்னுடைய முடிவு எனக்கு சம்மதம். மஞ்சூர் அப்படின்றது சம்மதம் அப்படின்றாங்க. ऐसा उसकी मम्मी बोलती है, அப்படியே அவங்க அம்மா சொல்கிறாங்க. तो वो बोलती है मुझे वो लड़का बहुत पसंद है, அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. वो लड़का बहुत पसंद है. फिर उसकी माँ दोनों की शादी कराती है. वो लड़की को वो लड़का बहुत प्यार से रखता है और उसके सपनों को मंजिल तक उसके सपनों को सफलता पाने में वो लड़का बहुत मदद करता है और वो लड़की बहुत आगे बढ़ती है. दोनों बहुत खुश रहते हैं. फिर उसकी माँ दोनों की शादी कराती है அப்படின்னா அப்புறம் அவங்க அம்மா 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. கராத்தி அப்படின்றது வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். वो लड़की को वो लड़का बहुत प्यार से रखता है அப்படின்னா அந்த பையன் அந்த பொண்ணை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்க, அன்பாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். और उसके सपनों को सफलता पाने में वो लड़का बहुत मदद करता है. அப்புறம் उसके सपनों को அவங்க கனவுகளை சஃபல்தா அப்படின்றது வந்து வெற்றின்னு அர்த்தம். சஃபல்தா பானேமே அப்படின்னா வெற்றி பெறுவதில் वो लड़का அந்த பையன் बहुत मदद करता है ரொம்பவே உதவி பண்ணுறான். और वो लड़की बहुत आगे बढ़ती है அந்த பொண்ணு ரொம்ப முன்னேறுறா. दोनों बहुत खुश रहते हैं, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க. சால் சலன் அப்படின்னா என்ன தமிழில் அர்த்தம்னு. இதே போல் இன்னொரு வீடியோ கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள்.